இளமதி வந்திருக்கிற மாதிரி இருக்கு. பரமா, இளமதியே தான். நீ வந்ததுமே என் மனசுக்குள்ள மணி அடிச்சிருச்சு இளமதி. பரமா, உனக்கு இப்ப எப்படி இருக்கு பரமா? ஒன்றும் இல்லை. ஏ, என்ன இது? உடம்பு நெருப்பா கொதிக்குது. யாரும் கவனிக்கலையோ? அம்மா, அம்மா, என்னாச்சுமா? பரமனுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது. என்னது? ஐயோ, அப்படியா? ஆமாம்மா. வெந்நீர் வச்சு பரம முகத்துல தொடச்சு விடணும். நான் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். வெந்நீர் போட்டுக்கிட்டாமா? எழுந்துரு, எழுந்துரு. அப்படியே உட்காரு. என்ன பரமா இது? உடம்ப பாத்துக்கிறது இல்லையா? முடியலன்னா ஒரு போன் பண்ண மாட்டியா நீ? எனக்கு ஒண்ணும் இல்ல சண்டைக்குடி, நான் நல்லா தான் இருக்கேன். இவ்ளோ ஜுரம் அடிக்குது, நல்லா இருக்குன்னு போய் சொல்ற. நீ சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிற. நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. நீ கேட்டியா? சாமியை ஏமாத்த சொல்றியா? ஏமாத்த சொல்லல பரமா, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. இத பாரு, நீ எப்படி சொன்னாலும் சரி, வேண்டுதல்னு ஒண்ணு வச்சா அதை நிறைவேற்றி தான் ஆகணும். இல்லைன்னா சாமி கண்ணா குத்திரும். பாருடா, கோவிலுக்கே போகாத உனக்கு இவ்ளோ அறிவா? சரி சரி, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏன்? எழுந்துரு, போலாம் வா. இளமதி கிட்ட முடியாத மாதிரி சீனை போட்டாதான் அவ என்னை கைத்தாங்கல பிடிச்சு கூட்டிட்டு போவா. வா சரி, வா போலாம். 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 பாத்து 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 பரமா, புடிச்சுக்கோ, விழுந்துற போற.